முக்கிய செய்திகள். சென்னையை உலுக்கிய திடுக்கிடும் சம்பவம். அடுத்தடுத்து நடந்த 3 கொடூர கொலைகள். 5 பேரை கொண்டு தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கணும் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். சென்னையில் தொடர்ந்து 3 கொலை நடந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3 கொலையை செஞ்சது ஒருத்தன் தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், செத்து போன 3 பேர் ஒருத்தருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் 3 பேரையும் ஒரே மெத்தடில் கொலை பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, செத்து போன 3 பேரோட தலையும் இன்னும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுவரை சஸ்பெக்ட் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கல. அண்ட் இவர் கரண் இதுவரையும் என் கூட எல்லா கேஸ்லையும் இருந்தவர், இந்த கேஸ்லையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இப்போ நம்ம பேரு மணி, டீசெண்டான ஒரு கம்பெனியில் ஜாப், நல்ல சம்பளம். ஆனால் 3 கொலை பண்ணியிருக்கேன். பொதுவாக எல்லோரும் கேட்குறத நானும் கேட்க போகிறேன். ஏன், எதுக்கு? நல்ல கம்பெனியில் வேலை, நல்ல சேல்ரி, இதெல்லாம் ஒரு பையன் எதுக்காக சார் பண்ணுறான்? அவன் குடும்பத்துக்காக. இந்த 3 கொலையும் அந்த ஒரு குடும்பத்துக்காக தான் சார். ஆமாம், என் அக்காக்காக. என் அக்கா காவ்யா, அன்றைக்கி நைட் அவர் வேலையை விட்டு வர லேட் ஆயிடுச்சு. அதனால் அங்கே வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி வந்து, ஆனால் அவன் எங்கள் அக்காவை வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போய், அவன் மட்டும் இல்லாமல் 3 பேர் சேர்ந்து என் அக்காவை அவள் எவ்வளோ கெஞ்சி எங்கள் அக்காவை அந்த 3 எச்ச பசங்க விடவே இல்லை சார். அப்போது முடிவு பண்ண அந்த 3 பேர் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு. இதுதான் சார் நான் கொலை பண்ணதுக்கான காரணம். சார் உங்கள் ஃபோன். அதான் அவனே ஒத்துக்கிட்டாங்க சார். அப்புறம் என்ன? இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு விசாரிக்க சொன்னேன், என்னாச்சு? அனுப்பிட்டேன் சார். ஒரு நிமிஷம் சார். ஹலோ, சொல்லுங்கள் டாக்டர். ஓகே டாக்டர். ஓகே சார், கொலை பண்ண ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்கிறாங்க சார். சார், நம்ம டீமில் தான் கால் பண்ணுறோம். ஹலோ சார், அவர் வீட்டாண்ட போய் பார்த்துருந்தோம். அந்த வீட்டாண்ட போய் கேட்டால் அந்த வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது, வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க சார். சரியா? யோ எங்கேயாவா? நீங்கள் தானே சார் கோர்ட்டு கூப்பிட்டு போக சொன்னீங்க? ஏய், ஸ்டெப்னி ஏற்ற மாட்டா, சீக்கிரம் மாட்டு. ஹலோ, எங்கடா இருக்கீங்க? சார் கோர்ட்டுக்கு கூட்டின்னு போகிற இல்லை, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார். ஹலோ ஹலோ சார், கேட்குதா? ஹலோ ஹலோ சார். சார், டேய் சீக்கிரம் ஏற்ற மாட்டா.
யோ எங்கேயா கரண்? சார் சார் காலையில் என்னென்னா நீ பண்ண கொலையும் சேர்த்து நான் தான் பண்ணேன்னு ஒருத்தவங்க சரண்டராங்க. இப்போ அவனையும் கொண்டுட்டு மீதி 3 பேரையும் நான் தான் கொன்னேன்னு நீ சரண்டர் ஆயிருக்க. எங்களெல்லாம் பார்த்து என்ன பைத்தியம் வர மாதிரி தெரியுதா? உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? தேங்கி எவ்வளோ சார்? அது கூட்டில் இருக்க தேங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியும். அது கூட்டை கலைச்சி அதில் இருக்க தேன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த தேனி அது கூட்டை கட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியாது இல்லை சார். ஏன்னா அதை நம்ம கலைச்சியே பழகிட்டோம். அந்த தேனி தான் சார் நான், அந்த கூடு தான் என் வீடு, அதில் இருக்கவங்க தான் என் அப்பா என் அம்மா. அதை கலைச்ச கதை தான் சார் என் கதை. அன்னைக்கு நைட் நான் வேலையை விட்டு வர லேட் ஆயிடுச்சு. அம்மா நான் லாஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், நான் ஆட்டோவில் வந்துடுறேன், ஸோ நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க. அண்ணா நீங்களா? நீ என்னம்மா இங்கே? லாஸ்ட் பஸ் மிஸ் பண்ணிட்டேண்ணா. சரி உட்கார். ஓகே. அண்ணா நம்ம அந்த பக்கம் தானே போகணும். இந்த பக்கம் வழி சரியில்லை, இந்த பக்கம் போய். சரி. அண்ணா எங்க போறோம் நம்ம? இந்த சைடு வழியே இல்லையே. அண்ணா வண்டி நிறுத்துங்க. அங்கிருந்து தப்பிக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் சார். ஆனா நீங்க பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லைங்க, பயப்படாதீங்க. ஐயோ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க. எங்க ஒன்றும் இல்லைங்க, பயப்படாதீங்க, நான் தான், நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க. ஸ்கூல் டைம்ல என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என் வீட்டுல யாரும் இல்லாதப்போ என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணேன். அந்த வயசுல ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு மன்னிச்சிரு. எனக்கு தண்ணி வேணும். தண்ணி எடுக்க போகணும், ரொம்ப நேரம் வரவே இல்லை. ஹலோ டேய், எங்கடா இருக்கீங்க? அவன் எழுந்துட்டாடா, சீக்கிரம் வா. டேய் டேய், டேய், டேய். இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு பொண்ணா இந்த சமுதாயத்துல ஒரு நாள் எப்படி கழிக்கிறாங்கன்னு தான். இந்த ஊர்ல ஒரு பொண்ணு பொருளா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார். இவ்வளோ ஏன் சார் இப்பெல்லாம் பொண்ணுங்களோட மூஞ்ச பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே தானே சார் பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் நான் சொல்லுவாங்க சார், பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசினாலே நாக்க வெட்டிடுவாங்கன்னு. ஆனால் இப்போ பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுறது தானே மீன்ஸாக இருக்கு. அதை பசங்களும் பார்த்து ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அவன் அம்மாவும் தங்கச்சி ஒரு பொண்ணு தானே, ஏன் அவங்கள முன்னால அப்படி யோசிச்சு பார்க்க முடியுமா?
இவ்வளோ ஏன் சார்? இப்போல்லாம் பொண்ணுங்க பழித்தாங்க தானே சார் இருக்காங்க. ஆனால் நான் பழித்தாங்க என்னைக்கும் இருக்க மாட்டேன். அதுக்கு நான் எடுத்த முடிவு இதுதான். பசங்களை பெத்துட்டோம் வளர்த்துட்டோன்னு இல்லை சார் கடமை. ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், பேசணும், பழகணும்னு சொல்லிக் கொடுக்கறது தானே சார் கடமை. பொண்ணுங்களை தப்பா பார்க்குற எல்லா பசங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு தத்தே இவ்வளோக்குள்ள இந்த பொண்ணு என்ன தனியாக பண்ணியிருக்கணும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஹலோ, ஹலோ சார், நம்ம அந்த கார்ல இருந்து எடுத்த பாடி மணி இல்லை சார், கரணோட பாடி சார். அந்த வயசில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு மன்னிச்சிரு. உங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. இப்போ எப்படி நேற்று காப்பாற்றி கூட்டிட்டு வந்த ஒரு இடம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்காவை அம்போன்னு விட்ட. அப்பா அம்மா இல்லாத எனக்கு அந்த குறையே தெரியாம வளர்த்த அக்கா. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளை என் கண்ணு முன்னாடியே வச்சு டேய் அக்கா 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 பாருக்கா அக்கா எழுந்து பாருக்கா அக்கா ப்ளீஸ் பாருக்கா அக்கா அக்கா பாருக்கா அக்கா ப்ளீஸ் கண்ணு போடாத கண்ணு பாருக்கா பாருக்கா அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா 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 அவளை நீ பார்க்கதான் அன்னைக்கு அவங்க எல்லாரையும் கொலை பண்ண நான் முடிவு பண்ணேன். ஆனால் அவளை அவங்க அக்கா பேர் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அவங்க அக்காவை மாறி அவன் சாரை பொய்யாக்கி நாங்கள் எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ கரணை எதுக்கு கொன்னீங்க? இந்த 4 பேர்ல முக்கியமானவனே அவன் தான் சார். நாங்கள் இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பித்தோடனே கரண் தலைமறைவாயிட்டேன். அப்போ தான் இந்த கேஸில் அவன் இன்வால்வ் ஆகிருக்கான்னு தெரிய வந்துச்சு. அவனை வெளியே வர வைக்க மணியா அவங்க கிட்ட வந்து சரண்டர் ஆனான். ஏன்னா அவன் அக்கான்னு போய் சொல்லி கரனை தனியாக வர வைக்க ட்ரை பண்ணோம். கரனும் நாங்கள் நினச்ச மாதிரி வரலாம். உங்களையும் ஏமாத்தி சார் நீங்க தானே சார் போட்டு கொடுத்துருக்கீங்க.
நீங்கள் கொண்டவங்களோட தலைலாம் எங்க? இச்சமுதாயத்தில் நம் அனைவரும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், ஆம், அது ஒரு பெண்ணின் பாதுகாப்பை. இக்கதையில் வரும் காவ்யா என்ற ஒரு தேனி, இதுபோல் பல தேனீக்கள் தன் வாழ்க்கை என்ற கூட்டை பறிகொடுத்து தவிக்கின்றது. ஒரு பெண் தனக்கு நடந்த ஒரு கொடூரச் செயலை வெளியில் சொல்ல முடியாமல் நிற்கும் நிலையில் இருக்காள் எனில் இச்சமுதாயம் அசிங்கத்தின் பேரில் அப்பெண்ணின் காலில் மண்டியிடும் பொறுப்பு பெறுகிறது. அனைத்து ஆண்மகன்கள் ஒரு பெண்ணை தங்கையாக தோழியாக பார்ப்பதை தவிர்த்து ஒரு பெண்ணை தெய்வமாக காணுங்கள். சமுதாயத்தை கோவிலாக, பெண்களை தெய்வமாக்குங்கள். இன்று காவியாவை காக்க அவள் நிழலாக நான் என்றும் இருப்பேன்.